أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த மாணவ செல்வங்களே وعليكم وعليكم السلام. السلام ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. ஓகே وعليكم பிள்ளைகள் السلام. எல்லாரும் சுகமா இருக்கிறீங்களா? ஓ சார் நீங்க நாங்க அல்ஹம்துலில்லாஹ் சுகமாக இருக்கிறோம். நீங்களும் சுகமா? அல்ஹம்துலில்லாஹ் சார். அல்ஹம்துலில்லாஹ் ரைட் மாஷா அல்லாஹ் ரைட் ஓகே பிள்ளைகள் நாங்க நேரத்தோட ஒரு செகண்டேனும் நாங்க வேஸ்ட் பண்ணாம நாங்க டிரெக்டா இன்றைய நாளுக்குள்ளுக்கும் நாங்க நுழைவோம். ஸோ இன்றைக்கு ஆஹ், முக்கியமா நீங்க லக்கி பெச் பிள்ளைகள் தெரியுமா? இன்றைய சரியா உங்களோட கல்வி பயணம் உங்களோட 2028 கல்வியாண்டு மாணவர்களுக்கான இன்னைக்கு நான் சிலபஸை நான் விளங்கப்படுத்த போறதால அதுக்கான நாட்கள் எல்லாம் ஆல்ரெடி நான் சிலபஸ் எல்லாம் விளங்கப்படுத்திட்டேன். பட் இன்றைய நாள் நான் எடுத்துக்கிறது எப்படின்றால் இந்த பாடத்துல இஸ்லாமிய நாகரிகத்துள்ளுக்கு 10 யூனிட் இருக்குது. அந்த 10 யூனிட்டை படிக்கிறதுக்கு முதல்ல நாங்க நாகரீகம்ண்டா என்னன்னு தெரியணும் தானே. நாகரீகம்ண்டா என்னன்னு தெரியாம பாடத்துள்ளுக்கு நுழையிறதுல எந்த வித அர்த்தமும் இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்க நாகரீகத்தை படிக்கணும், அப்பதானே பாடம் விளங்கும். சரி, ஆல்ரெடி உங்களுக்கு நாங்க குரூப்ல நான் என்ன செஞ்சிருந்தேன்னு சொன்னா உங்களுக்கு முதலாம் தவணைக்குரிய டியூட் எல்லாமே நான் உங்களுக்கு குரூப்ல போட்டிருந்தேன். ஏன்னா அப்ப அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இஸ்லாமிய நாகரிக பாடத்துல மொத்தமாக 10 யூனிட் இருக்குது. அப்ப அதெல்லாமே நான் உங்களுக்கு குரூப்ல இந்த பேமெண்ட் குரூப்ல மட்டும் நாங்க போட்டிக்கிறோம். ஏன்னா அந்த பிடிஎஃப் எல்லாம் நான் உங்களுக்கு குரூப்ல போட்டிக்கிறேன். அப்ப அதெல்லாம் நீங்க நேரம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும், கையில எல்லாம் ஈக்கணும். ஸோ 10 யூனிட்டுக்கும் இப்படி பார்த்து ஆனால் நான் உங்களுக்கு முக்கியமா முதலாம் தவணைக்குரியது தான் இப்போ நடக்குது. முதலாம் தவணைக்கு 2 யூனிட் இருந்தாலும் நான் 2 யூனிட்டை நான் உங்களுக்கு பேமெண்ட் குரூப்ல நான் போட்டிக்கிறேன். சரி ரைட் ஓகே. இன்னைக்கு நாங்க பாடத்தை படிக்க போறது அல்ல, அந்த டியூட்டர் ஒரு பக்கம் ஈக்கட்டும். நாங்க முதல்ல நாகரீகம் என்ன நாங்க படிக்க போற பாடம் வந்து இஸ்லாமிய நாகரீகம். அப்ப எங்களுக்கு நாகரீகத்தை நாங்க படிக்காம எப்படி பிள்ளை? ஏன்னா நாகரீகத்தை நாங்க படிக்கத்தானே வேணும். சரி ஓகே, நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். இன்றைக்கு 2028 கல்வியாண்டு மாணவர்களுக்கான அறிமுக வகுப்பு இது. இந்த நாள் உங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. என்ன ஸ்பெஷல் சொல்லுங்களா? என்ன ஸ்பெஷல்மா? என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு என்ன? क्वेश्चंस எல்லாம் வந்திருக்கு. ஓ, இன்னைக்கு இன்றைய நாளோட இஸ்லாமிய நாகரிக பாடத்தினுடைய பார்ட் 1 முடிஞ்சு பார்ட் 2ம் முடிஞ்சேனா? ரைட், சரியா பிள்ளைகள்? இன்னைக்கு இஸ்லாமிய நாகரிக பாடத்தினுடைய பார்ட் 1 நடந்து இப்ப பார்ட் 2 ஒரு மாதிரியா இன்றைய நாள் நடந்து முடிச்சு, அப்படித்தானே? என்ன சொல்றாங்க உங்களோட சீனியர்ஸ், நானமார், தாத்தமார் என்ன சொல்றாங்க? பேப்பர் லேசா இருந்துச்சு. பேப்பர் ஓ பேப்பர் கடும் ஈஸி. பேப்பர் போன முறையோட ஒப்பிட்டு பார்க்கட்ட சரியான ஈஸி பிள்ளை. ரைட், கொடுத்த எல்லாம் வந்து அதுக்கு சாம்பிள் இது இன்னும் கொஞ்சத்துல வருமே. அப்டேட்டுக்கு இது மட்டும் தான் ஃபீட்பேக் வந்து இருந்துச்சு. இன்னும் கொஞ்சத்துல எல்லாரும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அனுப்பினத்தோட உங்களோட குரூப்புக்கு டோட்டலா என்ன செய்யும், இது அப்படியே வரும். அப்போ உங்களுக்கு பார்க்கலாம் அந்த மாஷாலான்னு சொல்லி கொடுத்த சாய்ஸ் கேள்வி எல்லாம் வந்திக்குது. ரைட், கொடுத்த சாய்ஸ் கேள்வியில் எந்த மாற்றங்களும் இல்லை, கொடுத்தது அப்படியே வந்திக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்போ உங்களோட பெச் வந்து ஒரு லக்கி பெச். என்ன சொன்னா இன்னைக்கு அவங்களோட பாடம் நடக்கக்குள்ளேயே அவங்களுக்கான அறிமுக வகுப்பும் நடக்குது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா. சரி, எனவே அவங்களுக்கும் இதே மாதிரி கொடுக்குற கேள்வி தான் வரும். ஸோ உங்களையும் நாங்கள் இன்ஷால்லா கைட் பண்ணுவோம். சரி ஓகே. தென் இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஆல்ரெடி இதுகள் எல்லாம் பார்க்கறதுக்கு முதல்ல ஜஸ்ட் ஒரு 40 நிமிஷம் நாங்கள் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது இந்த நாகரிகத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ரைட் ஓகே பிள்ளை? எல்லாரும் செக் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நாகரிகம்டா என்ன செட் பாக்ஸ்ல போடுங்க. நாகரிகம்டா என்னன்னு செட் பாக்ஸ்ல போடுங்க. நாகரிகம்டா என்ன? ஹிஸ்டரி, வரலாறு. ஓகே, வேற?
வேற 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 நாகரிகம்டா என்ன எது தெரியுமா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, பிள்ளையா என்ன பரவாயில்லை. ஹிஸ்டரின்றீங்க, கலைன்றீங்க, கலாச்சாரம்ன்றீங்க, பண்பாட்டை வெளிப்பாடு, பண்பாட்டின் வெளிப்பாடு, கல்ச்சர், பண்புகளின் வெளிப்பாடு. சரி, ஓகே. சரி பிள்ளை, நான் உங்கள்கிட்ட சும்மா கேட்குறேன் என்னடா, நாகரிகத்தை பெஸ்ட் ஆழமா நாங்க தெரியத்தானே வேணும். நகரம், புதிய வாழ்க்கை வரலாறு, கல்ச்சர், ஆஹா. நகர உள்ளுக்கும் அல்லது நகர மாண்டரின் பண்புகள், சரி. சரி, ஓகே பிள்ளை, இப்ப நான் கேட்கிறேன், இந்த உலகத்துல வந்து இப்ப வந்து எல்லாமே டெக்னாலஜி தானே, நான் உலகமயமாக்கல் அடைஞ்சிட்டு டெக்னாலஜி, இப்பதான் எல்லாமே என்ன, ஃபோன் வந்துட்டு உடைநடை பாவனேனா. சரி சரி, ஓகே, இங்க கவனிங்களே. இப்பதான் ஃபோன் வந்துட்டு டெக்னாலஜி வளர்ந்துட்டு நாம இப்ப எல்லாம் வெளிநாடுகளுக்கோ இல்லாட்டி எங்கேயாலும் போகணுமா இல்ல அங்க இருக்கிறவங்க நம்ம தொடர்பு கொள்ளணுமோ, சிம்பிள் டிக்ல எல்லாம் செஞ்சு விடலாம். என்ன அந்த அளவுக்கு நம்ம டெக்னாலஜி வளர்ந்துட்டு, இப்ப நான் தெரியாம கேட்கிறேன், இப்ப இதெல்லாம் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும்? இப்ப நீங்க என்ன கிளாஸ் வந்ததே டெக்னாலஜியால தான். இன்டர்நெட் இருக்கிறத சுட்டி தான் நீங்க கிளாஸ் வந்துக்கிறீங்க. இன்டர்நெட் இல்லாட்டி கிளாஸ் வரையில. அதான் நான் கேட்கிறேன், இப்படி இன்டர்நெட்டோ இல்லாட்டி இந்த டெக்னாலஜியோ இந்த ஃபோனோ அதே மாதிரி டெக்னாலஜி வாய்ந்த எல்லா அம்சங்களும் இல்லாட்டி எப்படி இருக்கும் சொல்லுவாம். இல்லாட்டி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் இல்லாட்டி? செட் பாக்ஸ்ல போடுவோம். இந்த நவீன உலகம் இல்லாட்டி, இந்த டெக்னாலஜி மிஷின் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்பா. செட் பாக்ஸ்ல போடுவா. வர வாழ்றது கஷ்டமாக இருக்கும். ஓகே, வேற? வாழ்றது கஷ்டம், ஏன்னா அது இல்லாட்டி வாழ்றது கஷ்டம்தான். அடுத்தது அறிவு சுருங்கிரும். அடுத்தது முன்னேறாத ஒரு உலகம் ஈக்கும். இருண்ட அறை மாறி ஈக்கும். வேற? பிள்ளைகள் இப்ப இப்படிதான் பிள்ளைகள். ஓகே, பொருளாதார பிரச்சனை இதுகள் எல்லாமே, பொருளாதார பிரச்சனை எல்லாமே வருமேனா. ரைட், இப்ப இப்படித்தான் என்னடா, இன்டர்நெட் இல்லாத வாழ்க்கை நீங்க நினைக்கிறீங்களா சந்தோஷம் ஹாப்பியா இருக்குமா? இன்டர்நெட் இல்லாத வாழ்க்கை, எங்களோட லைஃபுக்கு தேவையான விஷயங்களை நாங்களே தேடிக்கொண்டு படிச்ச கஷ்டம், அன்றாடம் என்ன நடக்குது என்று நியூஸ் தெரியாம இருக்கும். ஓகே, சரி சரி, இப்ப நாங்க கேட்கிறோம்ல, இன்டர்நெட் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷம், கஷ்டம், இல்லாட்டி நினைச்சு பார்க்கவே இல்ல. இத மூணுல எது உங்களோட பதில்? சந்தோஷம் இருக்குமா, கஷ்டமா இருக்குமா, இல்லாட்டி நினைச்சு பார்க்கவே இல்ல? நான் இந்த மூணு சொல்றேன், உங்களோட ஆன்சரை மட்டும் நீங்க செக் பாக்ஸ்ல போடுவேன், சரியா? சந்தோஷம். சந்தோஷம் நம்பர் போட அடிச்சு முடிஞ்சு. ரைட், சந்தோஷம், கஷ்டம், நினைச்சு பார்க்க எல்லாரும் நினைச்சு பார்க்கலாம், நினைச்சு பார்க்கவே இல்ல சார், நினைச்சு பார்க்கலாம், நினைச்சு பார்க்கல எல்லாரோட செட்டும் நினைச்சு பார்க்கலா அப்படித்தான் வந்துட்டு இருக்குது. இன்டர்நெட் இல்லாட்டி பிள்ளைகள் என்ன, இன்டர்நெட் இல்லைன்னு சொன்னா சிலர் சாப்பாடு இல்லாம கூட இருப்பாங்க. ஆனா வாட்ஸ்அப் இல்லாம இருப்பாங்களா? வாட்ஸ்அப் இல்லாம ஒரு நாளும் இருக்க மாட்டாங்க. எனவே பிள்ளைகள் அப்படித்தான் நாங்க விளங்கணும் என்னண்டா, இப்ப மனிதண்ட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த அறிவு, சட்டம், ஒழுக்கம், கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் கட்டாயம் தேவை பிள்ளைகள். ரைட், மனிதண்ட வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தணும் என்று சொன்னா என்ன, அறிவு, சட்டம், கல்வி, மருத்துவம், பண்பாடு இதெல்லாம் கட்டாயம் தேவை. எனவே இதெல்லாம் ஒன்றிணைஞ்சு வளரும் போதுதான், ஒன்றிணைஞ்சு வரும் போதுதான் என்ன உருவாகிறது? நாகரிகம் உருவாகிறது. ரைட், இதெல்லாம் ஒன்றிணைஞ்சு இருக்கணும். இப்ப நான் அதான் ஸ்டார்ட்ல உங்கள்ட்ட நான் கேட்டேன், இது இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? சட்டமும் இல்லை, ஒழுங்கும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை, பண்பாடும் இல்லை, இன்டர்நெட் இல்லை, டெக்னாலஜி இல்லை, இதெல்லாம் இல்லாத உலகம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்க எல்லாம் சொன்னீங்க நினைச்சு பார்க்கவே இயலாது. அவருக்குள்ள சொல்லிக்கிறாங்க, சந்தோஷம் வைக்குமா? சரி, ஓகே, நினைச்சு பார்க்கவே இயலா என்று தான் நீங்க பெரும்பாலானவங்க எல்லாரும் சொல்லீங்க.
ஸோ அதைத்தான் நான் சொல்றேன் பிள்ளைகள். அதுக்கு பிறகுதான் நினைச்சு பார்க்கவே இல்லை. எனவே இங்க சட்டம் அங்க இல்லாத சட்டம் இங்க இருக்குது, ஒழுக்கம் இங்க இருக்குது, பண்பாடு இருக்குது, கலாச்சாரம் இருக்குது, அறிவு இருக்குது, மருத்துவம் இருக்குது. இதெல்லாம் இணைச்சு உருவாகும் போதுதான், இதெல்லாம் ஒன்றிணைத்து உருவாகும் போதுதான் நாகரிகம் உருவாகிறது. எனவே ஒரு நாகரிகத்துல எல்லாமே இருக்கும். ஒரு நாகரீகம் என்று சொன்னாங்கடா அந்த நாகரீகத்துல கல்விக்கும் மருத்துவமிக்கும் கலாச்சாரமிக்கும் பண்பாடு இதெல்லாம் நீங்க சொல்ற எல்லாமே வரும், டெக்னாலஜி எல்லாமே இருக்கும். நாகரீகம்ன்றது அதுக்குத்தான். எனவே அதை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளுங்க. சரி, எனவே நாகரீகம் என்று சொன்னா அவங்களோட எல்லாரோட மைண்டுக்கும் வாரது நீங்க இப்ப சொன்னீங்க தானே, நாகரிகம்டா எல்லாரோட மைண்டுக்கும் வாரது வந்து பண்பாடின் வெளிப்பாடு. ரைட், ஒரு இனத்திட வரலாறு, ஒரு குறுகிய வரலாறு, அப்படித்தானே நீங்க எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா இப்ப நான் கேட்கிறேன் பிள்ளைகள், பெரும்பாலும் இப்ப போன முறை 27 பேஜுக்கு அறிமுக கிளாஸ் செய்யற டைம்ல அவங்க சொன்னாங்க, சார் பெரிய கட்டடங்கள் ஈக்கும் நாகரிகம்டா, தொழில்நுட்பம், கல்வி, நல்ல ஒழுக்கங்கள், சட்டங்கள் ஈக்கும் சார் நாகரிகம்டா. இதான் போன முறை 27 பேஜோட அறிமுக நிகழ்வுல அவங்க சொன்ன பதில் இதுதான். ரைட், பெரிய கட்டடங்கள் இருக்கும் சார், அது இருந்தா தான் சார் நாகரிகம். பெரிய ஒழுக்கம் ஈக்கும் சார், கல்வி ஈக்கும் சார், கலாச்சாரம் ஈக்கும் சார், சட்டம் ஈக்கும் சார், நகரங்கள் ஈக்கும் சார், இதெல்லாம் இருந்தா தான் சார் நாகரிகம் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்க, போன முறை 2027 பேட்ச் மாணவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நினைச்சு பார்க்கவே முடியாதுன்னு சொன்னீங்க தானே. இல்லாத உலகம், அதாவது டெக்னாலஜி இல்லாத உலகம் நினைச்சு பார்க்க இயலான்னு சொன்னீங்க தானே பிள்ளைகள். எனவே நாகரிகம் இல்லாத உலகத்தை நினைச்சு பார்க்க இயலாதான். நாகரிகம்ன்றது அதாவது நாங்க பார்ப்போம், அதை போக போக அவங்களுக்கு அதெல்லாமே விளங்கும் பிள்ளைகள். இப்ப இப்படிதான் பெரிய கட்டிடங்கள், நல்ல பாடசாலைகள், நல்ல ஒழுக்கம், பண்பாடு, கலாச்சாரம், சட்டம், தண்டனைகள், இதுல சுருக்கி கொள்ளவும் கூடாது. நீங்க இப்ப பெரிய கட்டடங்களும் நல்ல பாடசாலைகளும் மட்டுமல்ல நாகரிகம். ஒரு நாகரிகத்துல கல்வி ஈக்கணும், கலாச்சாரம் ஈக்கணும், பண்பாடு, கலாச்சாரம், கட்டடமோ, அடுத்தது அறிவோ, மருத்துவமோ, இப்படி எல்லாம் ஈக்கிறது தான் நாகரிகம். ஒரு நகரத்துல வந்து பிள்ளைகள் பெரிய கட்டிடங்கள் ஈக்கும், இன்டர்நெட் ஈக்கும், சனத்தொகை அதிகமாயிக்கும், ஆனா பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, மனிதர்களுக்கு ஒழுக்கம் இல்லை. எனவே இந்த நகரத்தை ஒரு நாகரிகம்னு நமக்கு சொல்லலுமா? எஸ்ஓ நோ, உங்களோட பதில வந்து செட் பாக்ஸ்ல போடுங்க. எஸ்ஓ நோ, அந்த பதில மட்டும் உங்களோட செட் பாக்ஸ்ல போடுங்க. என்ன கேள்வி என்ன திரும்பவும் கேட்கிறேன், பெரிய கட்டிடங்கள் இப்ப இப்படித்தானே பிள்ளைகள், ஒரு நகரத்துல வந்து பெரிய கட்டிடம் ஈக்குது, டெக்னாலஜி ஈக்குது, அதிகமான மக்கள் ஈக்கிறாங்க, பட் அங்க சட்டம் இல்லை, பாதுகாப்பு இல்லை, மனிதர்களுக்கு ஒழுக்கம் இல்லை. எனவே அந்த நகரத்தை நம்மளால உண்மையான நாகரிகம் என்று கூறலுமா? அதான் கேள்வி. வெரி குட். நோ 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 நோ, இன்னைக்கு எல்லாருமே நோ. ரைட், பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நாங்க நாகரிகம் என்று சொல்லணுமா இருந்தா வெறுமனே வெளிப்புற வளர்ச்சி மட்டும் போதும். வெளிப்புற வளர்ச்சியை மட்டும் வச்சு நமக்கு நாகரிகம் என்று சொல்ல இயலாது. மனிதன் அறிவு, உள்ளம் வளரணும், மனிதனுடைய உள்ளமும் நடத்தையும் வளரணும். இஸ்லாமிய நாகரிகம் இந்த இரண்டையும் இணைச்சுத்தான் பார்க்குது. மனிதண்ட வெளி தோற்றமும், நகரங்கள், கட்டிடங்கள் வளரத்தான், அதோட மனிதனும் வளரணும். அதுதான் நாகரிகம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் அப்படிதான் நாங்க பார்க்கணும். அதான் பெரிய கட்டிடங்களும் பெரிய கலாச்சாரங்களும் பெரிய பாடசாலைகள் இருந்தால் மட்டும் நாகரிகம், அந்த நகரத்தை வந்து நாகரிகம் என்று சொல்லலாது. அங்க அதுக்கேற்ற மாதிரி மனிதர்களும் மாறணும், மனிதர்களுக்கு ஒழுக்கம் ஈக்கணும், அங்க சட்டம் ஈக்கணும், ஒழுங்கு ஈக்கணும். அப்படி இருக்கிறதான் அது நாகரிகம். இஸ்லாம் இந்த ரெண்டையும் இணைச்சுதான் பார்க்குது. வெளிப்புறம் உள்புறம் ரெண்டையுமே இணைச்சு தான் பார்க்குது. ஆன்மீகம், லௌகீகம், இது ரெண்டையும் இணைச்சு பார்க்கக்கூடியதுதான் இஸ்லாமிய நாகரிகம். அப்ப அதை நாங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரிதானே? இப்ப இஸ்லாம், மனித வாழ்க்கை, சமூக வளர்ச்சி, இதெல்லாமே இஸ்லாமிய நாகரிகம் தான். எஸ், பெரும்பாலானாக்கள் நோன்னு தான் செக் பாக்ஸ்ல போட்டு இருக்கிறீங்க. ஓகே ஓகே, சரி. அதான் உண்மையிலே அங்க வந்து எல்லாமே ஈக்கணும். ஏன்னா மனிதன் அறிவு வளரலாட்டி அது எப்படி நாங்க சொல்ற அதை நாகரிகம் என்று சொல்லி. எனவே இஸ்லாமிய அடிப்படையில மனிதன் தனிப்பட்ட சமூக வாழ்க்கையில கல்வி, கலாச்சாரம், மருத்துவம் போன்ற எல்லா துறைகள்லையும் உருவாக்கிய வளர்ச்சி தான் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுல இன்னொரு சந்தேகம் என்னன்னு சொன்ன எல்லாருக்கும், இஸ்லாம் பாடம் இப்ப ஏ லெவல்ல வந்து 2 பாடம் ஈகிறாங்க. நீங்க நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன்லயே வந்து இப்ப இஸ்லாம் எடுக்கிறதா இல்லாட்டி இஸ்லாமிய நாகரிகம் எடுக்கிறதான்னு சொல்லி, சில பேர் வந்து இல்ல ஐசி தான் எடுப்போம்னு சொல்லி ஒத்த கால வந்தாங்க நீங்கிறீங்க. இப்ப வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ? அதாவது இஸ்லாத்துக்கும் இஸ்லாமிய நாகரிகம் என்ன டிஃபரன்ட்? இது பண்ணி சொல்லுங்க இல்லையா?
இஸ்லாம் பாடத்துக்கும் இஸ்லாமிய நாகரிக பாடத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? மைக் ஆன் பண்ணி சொல்லலாம். ஓகே, பிரச்சனை இல்லை. தெரியா சார். ஓகே, வேற பதில் இஸ்லாமிய நாகரிகத்துல பாடமாக்குறது. சொல்லுங்க மால். எப்படி இஸ்லாமிய நாகரிகம்னா எப்படி? ஐசி வந்து ஃபுல் ஹிஸ்டரிய படிக்கிறது. அப்ப இஸ்லாம் எதை படிக்கிற? இஸ்லாம் சட்டத்தை பத்தி சொல்றது, இஸ்லாமிய நாகரிகம் வரலாறு. வரலாறை பத்தி சொல்லுது. ஓகே, வேற? ஐசி வந்து இஸ்லாம் எப்படி உருவாகினு படிக்கிறது. இஸ்லாம் பாடத்துக்கும் இஸ்லாமிய நாகரிகத்துக்கும் முக்கியமாக 2 டிஃப்ரெண்ட். சரிதானே? இலங்கையில ஒவ்வொரு வருடமும் இஸ்லாமிய நாகரிக பாடம் எடுக்கிற மாணவர்கள் வெறுமனே 3500 பேர் தான். ரைட், 3500 பேர் உள்ளுக்கு தான் உட போட்டி. 3500 பேர் உள்ளுக்கு தான் 400 பேர் ஏ, 400 பேர் பி, 700 பேர் சி, 600 பேர் கிட்டத்தட்ட 1000 பேர் கிட்டத்தட்ட டபிள்யூ எடுப்பாங்க. 1000 பேர் என்று சொன்னா குறைவாகத்தான் கடந்த காலங்கள் அப்படித்தான். இப்ப இதுல நாங்க 400 பேர் 700 பேர் அப்படின்னு வரக்கிட்ட ஒரு எப்படியுமே மேக்சிமம் ஒரு 800 பேர் டபிள்யூ அப்படிதான் வரும். ஸோ 400 பேர் ஏ, அந்த 400 பேர் ஏக்குள்ளுக்கும் நீங்க எப்படியாவது நுழைஞ்சு கொள்ளணுமாக இருந்தா இந்த அறிமுகம் நமக்கு தேவை. சரிதானே? ஸோ இஸ்லாம் பாடத்துக்கும் இஸ்லாமிய நாகரிக பாடத்துக்கும் 2 முக்கியமான டிஃப்ரெண்ட். இப்ப இஸ்லாம் என்று சொன்னா அல்லாஹ் வழங்கிய வழிகாட்டல், அப்படித்தானே? அல்லாஹ்வால வழங்கப்பட்ட வாழ்க்கை வழிகாட்டல் தான். நீங்க எப்படி வாழணும், தொழணும்னா அல்லாஹ் சொல்லிக்கிறேன். நீங்க தொழுங்க, பூமியை வளப்படுத்துங்க, அதே மாதிரி இபாதத் செய்யுங்க, பூமியை ஆட்சி செய்யுங்க, தொழுங்க, எல்லாம் நிறைய வழிகாட்டல் எல்லாம் தந்திக்கிறாங்க. எனவே அது இஸ்லாம். இஸ்லாமத்துல வந்து சட்டத்தை தான் படிக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒரு பிள்ளை ஏற்கனவே சொன்னீங்க தானே? ரைட். இஸ்லாம் வந்து சட்டத்தை தான் படிப்பான். பட் இஸ்லாமிய நாகரிகம் என்று சொல்லுது இஸ்லாம்னா வழிகாட்டல, அதாவது அல்லாவால வழங்கப்பட்ட வழிகாட்டல் தான். மனிதன் எப்படி வாழணும்ன்றதுக்கு அல்லாவால வழங்கப்பட்ட வழிகாட்டல் தான் இஸ்லாம். அதை தான் இஸ்லாம் தான் படிப்பாங்க, சட்டங்களை. அந்த வழிகாட்டல் மூலம் உருவானதுதான், அந்த வழிகாட்டலை மனிதர்கள் நடைமுறைப்படுத்தியதன் மூலம் உருவானதுதான் இஸ்லாமிய நாகரிகம்னு சொல்லுவாங்க. அப்ப முதல்ல இஸ்லாம் தான் தோன்றுச்சு. இஸ்லாம் தான் தோன்றுச்சு. அதுக்கு பிறகுதான் இஸ்லாமிய நாகரிகம் தோன்றுச்சு. இஸ்லாம் தோன்றினதுக்கு பிறகு, ஏன்னா அது வந்து வல்லாட வழிகாட்டல் தானே, எப்படி மனிதன் வாழணும், இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்ன்றதுக்கு இஸ்லாம் வழிகாட்டலை வழங்கிச்சு. அந்த வழிகாட்டலை மனிதர்கள் நடைமுறைப்படுத்தியதன் மூலமாக உருவான வளர்ச்சி தான் இஸ்லாமிய நாகரிகம்னு சொல்லுவாங்க. ரைட். இப்ப இஸ்லாத்துக்கு வந்து அடிப்படை மூலாதாரங்கள் 2 இது. ஒன்று அல் குர்ஆன், இன்னொன்று சுன்னா அல்லது ஹதீஸ். ரைட். எனவே இது அடிப்படை மூலாதாரம் இஸ்லாத்துக்கு. பட் இஸ்லாமிய நாகரிகத்தை நாங்க பார்த்தோம்னா கல்வி, அரசு, கலாச்சாரம், மருத்துவம் அப்படின்ற அறிவியல் போன்ற சாதனைகள் தான் இந்த இஸ்லாமிய நாகரிகத்துக்கு நாங்க சொல்ற உதாரணம். ஸோ ஃபைனலா எளிமையா நாங்க சொன்னா, இப்ப இப்படித்தானே நீங்கெல்லாம் கேர்ள்ஸ் தான் கூட ஈக்கிறீங்கன்னதால இப்ப சும்மா வச்சுக்குவோம். இப்ப எப்படி சமைக்கிற, ஏன்னா எப்படி சமைக்கிற, சோறு சமைக்கிற எப்படி, சாப்பாடு சமைக்கிற எப்படி, ரைஸ் சமைக்கிற எப்படி, இல்லாடி எல்லாரும் ஸ்ரீலங்கா ஃபுல்லா ஃபேமஸ் ஆன பிரியாணி சமைக்கிற எப்படின்னு சொல்லி பிரியாணி புத்தகம் ஒன்று அதை மட்டும் வச்சுன்னு இருந்தா சரியா? அதை மட்டும் வச்சுன்னு இருந்தா நம்மட வயிறு நிறைஞ்சிருமா? சொல்லுங்க. அப்ப அந்த புத்தகம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிரியாணி எப்படி சமைப்பதுன்றது ஒரு புத்தகம் நீங்க வச்சுன்னு இருந்தா மட்டும் போதாது. குக்கிங் புக் மட்டும் வச்சுன்னு இருந்தா போதாது. அதை பார்த்து சமைக்க கத்துக்கொள்ளணும். அப்பதான் நமக்கு என்ன செய்யும், என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும். வெறுமனே புத்தகத்தை மட்டும் வச்சுன்னு இருந்தா பிரியாணி சமைப்பது எப்படி புத்தகத்தை மட்டும் வச்சிருந்தா நமக்கு சாப்பாடு கிடைக்குமா? மாட்டாது. அது மாதிரிதான் இஸ்லாம் வந்து ஈக்குது. இஸ்லாம் வந்து வழிகாட்டுது. ஏன்னா அப்ப அத வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போதுதான் என்ன உருவாகுது? என்ன உருவாகுது? இஸ்லாமிய நாகரிகம் உருவாகுது. இதுதான் இதுக்கு சொல்ற சிம்பிள் டெபினேஷன். ரைட். குக்கிங் புக்கை மட்டும் வச்சிருந்து போதா?
அதை பார்த்து சமைக்க கத்துக்கொள்ளணும். அப்பதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும்ன்ற மாதிரி இஸ்லாம் வழிகாட்டுது. இஸ்லாம் வழிகாட்டுது. எனவே அந்த வழிகாட்டலை அந்த வழிகாட்டலை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தும் போதுதான் இஸ்லாமிய நாகரிகம் உருவாகிறது என்றதை நாங்க என்றைக்கும் மறந்துடக்கூடாது. ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்ற சிம்பிள் டெஃபினேஷன். சரிதானே? ரைட். ஓகே புல்லட், இது முக்கியமான. ரைட். அடுத்தது டைம் மிஷின் என்று சொல்லி ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எங்களால கேட்டு அந்த டைம் மிஷின் ஒன்று இருக்குது. அதுல வந்து 1000 வருஷத்துக்கு முதல்ல நினைச்ச வருடத்துக்கு கடந்த காலத்துக்கு எல்லாம் போகலாம்னு சொல்லி சும்மா அங்க இங்க கட் பண்ண கதை கேள்விப்பட்டில்லையா? படம் வண்டிக்கு படம் வண்டி தான். இப்ப அதுதான் தேவை. சரி, ஓகே. 24. 24. சரி, ஓகே. சரி, அந்த டைம் மிஷின் இருந்தா என்ன செய்யலாம்? சரி, நீங்க சொல்லுங்களே. உங்கள்ட்ட ஜெட் பாக்ஸ்ல கேட்கிறேன். என்ன மைக் எந்த மாதிரி சொல்லுவானே, அந்த டைம் மிஷின் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? செக் பாக்ஸ்ல போடுங்க பாப்பா. பாப்போம். இன்னைக்கு ஒவ்வொருத்தோட அறிவு திட்டம் வேற வேற மாதிரி தானே. இன்னைக்கு பாருங்க நான் எப்படி முடிக்கிறேன். டைம் மிஷின் உங்கள்ட்ட இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? பாப்போம் பதில. பாஸ்டுக்கு போவேன். ஓகே. வேற இந்த ட்ரீமை நான் அடைஞ்சிருப்பேன். ட்ரீமுக்கு போய்த்துட்டு வரா. சரி, ஜொப் எடுத்துருவேன். அப்ப கஷ்டப்பட தேவையில்ல, ஜொப் எடுத்துடலாம் டைம் மிஷின் இருந்தா. சின்ன புள்ள ஆகலும் டைம் மிஷின் தான் சின்ன பிள்ளை ஆயிரும். எங்கட முன்னைய காலத்தை பார்த்து கொள்ளையிலும். அவருக்கு ஆசை வேண்டியது முன்னைய காலத்தை கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லி பார்த்து கொள்ளையிலும். அவசரமா படிச்சு யூனிவர்சிட்டி போயிட்டு டிகிரி எடுக்கணுமா? டைம் மிஷின் கிடைச்சா. ரைட். நான் என் ஃபியூச்சரை பார்த்து அதனால வாழ வழி செய்வேன். ஃபியூச்சரை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாழ வழி செய்யணுமா? அடுத்தது ஹெப்பியான டைமுக்கு போவேன். ஆஹா ஆஹா. அது திரும்பவும் ஓ லெவல் எக்ஸாம் செய்த விட்டு போலையே யூனிவர்சிட்டி போய்த்து டாக்டர் ஆகிப்பேன். சின்ன பிள்ளை டைமே மறுவா பார்க்கலும் ஹெப்பி ஆகிக்கும். சின்ன பிள்ளை டைம் தான் நல்ல ஹெப்பியான பீரியட். திரும்பவும் ஓ லெவல் எக்ஸாம் செய்ய விட்டு போலையே ஓகே, ரைட். எல்லாரோட ட்ரீமும் இதுனா டைம் மிஷின் கிடைச்சா நீங்க இதெல்லாம் செய்வீங்க. சரி, இப்போ எனக்கிட்ட ஒரு டைம் மிஷின் ஒன்று கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்ப நான் இணைகிற இந்த கிளாஸுக்கு வந்திருக்கிற எல்லாரையும், ரைட், இனி எல்லாரும் இந்த இடத்துல கிளாஸ் வந்திருக்கிறீங்க. அப்ப எனக்கு டைம் மிஷின் ஒன்று கிடைச்சிட்டு அதை ஹேண்டில் பண்றது நான் தான். இப்ப அந்த டைம் மிஷின்ல உங்க எல்லாரையும் நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். எந்த இடம்டா? இந்த இடத்துக்கு. எந்த இடம் இது? மொக்கா எந்த இடம்? மொக்கா பத்துல்லா மக்கா, கௌபத்துல்லா. சரி, ஓகே. இப்ப நாங்க போறது என்ன? இப்ப வந்திருக்கிறது கிட்டத்தட்ட எத்தனை வருஷ காலம்? 1400 வருடங்களுக்கு முற்பட்ட கல்பாவுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் டைம் மிஷின்ல. இமேஜினேஷன் பண்ணிக்கொள்ளும். ஓகே, ஓகேயா? சரியா? ஓகே. ஓகே. அந்த டைம் மிஷின் நமக்கு கிடைச்சிட்டு டைம் மிஷின்ல 1400 வருடங்களுக்கு முதல்ல இந்த கல்பாவுக்கு நாங்க வந்திருக்கிறோம். இப்ப இங்க சட்டம் இல்ல, ஒழுங்கு இல்ல, ஒழுக்கம் இல்ல, பண்பாடு இல்ல, கலாச்சாரம் இல்ல, ரெஸ்பெக்ட் இல்ல, ஒரு கண்ணியம் இல்ல, பெண்ணுக்கு சுதந்திரம் இல்ல, பெண்ணுக்கு வீட்டுக்கு கொஞ்ச நேரமாலும் தனியா இருக்கிறதுக்கு இயலா, பயம். அப்படி. சோ அன்றைய நிலைமை இப்படித்தான் நீக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் கேட்கிறேன், நீங்க இப்ப டைம் மிஷின்ல தான் இந்த சூழலுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நான் உங்கள்ட்ட நிஜமா கேட்கிறேன், நீங்க இந்த சமூகத்துல இப்ப நிஜமா இருந்திருந்தா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும்? முதல்ல வழி தவறிந்திப்போம். வழி தவறி இருந்திருப்பீங்க. ஓகே. வேற? ரைட். ஓகே. உங்களோட செட் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்களே. செட் பாக்ஸ் ஓபன் பண்ணுங்க. செட் பாக்ஸ் ஓபன் பண்ணி போடுங்க பாப்போம். அதாவது இந்த சமூகத்துல நீங்க நிஜமா இருந்திருந்தா உங்களுக்கு என்ன கிடைச்சிக்கும்? பாப்போமே.
ரைட், இப்படி செய்வோம். ரைட், இதுல இந்த சமூகத்துல நீங்க இருந்திருந்தா முதல்ல நீங்க எதை மாத்துவீங்க? செட் பாக்ஸ்ல போடுங்க, எதை நீங்க மாத்துவீங்க? ஒவ்வொரு நாளும் பயந்து நடுங்கி கொண்டு இப்போ ஓகே, இந்த சமூகத்துக்கு இப்ப கூட்டம் வந்திருந்தானே, நீங்க எதை மாத்துவீங்க? பெண் அடிமைத்தனத்தை மாத்துவேன் சார். அடுத்தது ஒழுக்கம் கண்ணியம், அதை நான் மாத்துவேன் சார். பிளேஸ மாத்துவீங்களா? சுபஹானல்லாஹ். பிளேஸ மாத்தி என்ன செய்ய? பிளேஸ மாத்தணும்னா இஸ்லாத்துல முதல் கிப்லா இது. சாரி, இஸ்லாத்துல ரெண்டாவது கிப்லா. முதல் கிப்லா மஸ்ஜித் அக்ஸா. இதை எப்படி மாத்துற நாம? ஓகே, அடுத்தது கலாச்சாரம் பண்பு ஒழுக்கம் மாத்துவேன். மனுஷண்ட இயல்பை மாத்தணும் சார். பெண்ட பயத்தை மாத்துவோம் சார். ஓகே ஓகே, எல்லாரும் சொல்றீங்கன்னா இந்த சமூகத்துல நீங்க நிஜமா இருந்தா எல்லாம் மாத்துவீங்கன்னு சொல்லி. எனவே மாணவர்களே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆரம்ப கால ஜாஹிலியா காலம் இப்படிதான் இருந்துச்சு. பண்பும் இல்ல, பண்பாடும் இல்ல, கலாச்சாரம் இல்ல, ஒழுக்கம் இல்ல, ஒழுங்கு இல்ல. நான் எவ்ரிடே உம்ரா செய்வேன் சார். அல்லாஹ். அமீராகிக்கிற டிஃப்ரெண்ட் மாஷா அல்லாஹ், அது கபூல் ஆகணும். ஏன்னா நல்லது தானே, நன்மையான விஷயம் தானே. டெய்லி உம்ரா செய்வேன் சார். அவங்களோட நம்பிக்கைய மாத்தணும் சார். பெண் அடிமை பெண் அடிமை தேவதை ஒழிப்பேன் சார். ஓகே, நல்லம். இஸ்லாத்தை படிப்பேன் சார். ரைட், அப்ப இதுல நாங்க என்ன பார்க்கணும்? இப்ப இப்படித்தானே பிள்ளை. அப்ப அந்த டைம்ல வந்து ஒன்றுமே இல்லைனா? அந்த டைம்ல என்ன இல்ல? சட்டம் இல்ல, ஒழுங்கு இல்ல, பண்பாடு இல்லை. எனவே அதை நாகரிகம் நமக்கு சொல்லலுமா? சொல்லலுமா? இல்ல சார். சொல்லலுமா? இல்ல சார். இல்ல சார். சொல்லலுமா? இல்ல சார். இல்ல சார். சட்டம் ஒழுக்கம் பண்பாடு இது இல்லாட்டி அதை நாகரிகம்னு சொல்லலுமா நமக்கு? இல்ல சார். இல்ல சார். எல்லாம் இருந்தா இல்ல தானே சார். நாகரிகம்னு சொல்லலாம். அப்ப அண்டைய அரேபியா வந்து நமக்கு நாகரிகம்னு சொல்லலுமா? இல்ல சார். இல்ல. தென் ஒழுக்கம் இல்லாத இந்த சமூகத்தை, பண்பாடு இல்லாத இந்த சமூகத்தை, பெண்களுக்கு சுதந்திரம் இல்லாத இந்த சமூகத்தை, உரிமை இல்லாத இந்த சமூகத்தை, கலாச்சாரம் இல்லாத இந்த சமூகத்தை, கலாச்சாரம் மிக்க பண்பாடுடைய பெண்களை மதிக்கக்கூடிய, உரிமைகள் இருக்கக்கூடிய, பெண் சுதந்திரங்கள் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக மாத்தினது யாரு? யாரு மாத்தினது? யாரு நபி நபி ஸல்லல்லாஹு அவங்க அலைஹி வஸல்லம். மாத்தினாங்க. எனவே அதுக்கு பிறகுதான் இந்த நகரம் எப்படின்னு அழைக்கப்படுது? எப்படின்னு அழைக்கப்படுது? இப்ப எல்லாம் இஸ்லாமிய சரி, நாகரிகமா? இஸ்லாமிய நாகரிகம் என்று சொல்லி அழைக்கப்படுது. எனவே அப்ப நாங்க விளங்கணும் என்னடா, நான் வெறுமனே நாங்க நாகரிகம் இந்த கட்டிடம் பெருசா கட்டப்பட்டிருக்குது, மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை மட்டும் வச்சு நமக்கு நாகரிகம் என்று சொல்லிடுமா? அதை மட்டும் வச்சு நாகரிகம் சொல்லிடுமா? இல்ல சார். ஏழுமா? இல்ல. அப்ப நாகரிகம் சொல்லணும்னா என்ன தேவை? இல்ல சார். கட்டிடங்களோட மக்களோட என்ன மீக்கணும்? இன்னும் பண்பாடு. பண்பாடு கலாச்சாரம் மனிதண்ட மாற்றங்கள் ஈக்கணும். ஏன்னா எனவே இஸ்லாமிய நாகரிகம் பள்ளிவாசலோட மட்டும் இருந்த ஒரு நாகரிகம் இல்லைன்னா, அது வீட்டில இருந்து, சந்தையில இருந்து, உலகத்தில இருந்து வானுலகம் வரைக்கும் என்ன இருந்தது? உலக சமூகம் வரைக்கும் வழிகாட்டியதான் இந்த இஸ்லாமிய நாகரிகம். எனவே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். வெறுமனே கட்டிடங்களோ இல்லாட்டி இதுகளோ இருந்தா அது நாகரிகம் அல்ல. எல்லாம் என்ன செய்யணும்? இருக்கணும். எனவே தொழில்நுட்பம் என்றது, இந்த டெக்னாலஜின்றது நாகரிகத்துல ஒரு பார்ட், ஒரு சின்ன பார்ட்ஸ். ரைட், மாணவர்கள் நினைத்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நீங்க முக்கியமா விளங்கணும், நாகரிகம்ன்றது இஸ்லாம் பாடத்துக்கும் இஸ்லாமிய நாகரிகத்துக்கும் டிஃப்ரெண்ட் விளங்கணும். நாகரிகத்துக்கும் அதாவது இஸ்லாம் பாடத்துக்கும் இஸ்லாமிய நாகரிகம் டிஃப்ரெண்ட் விளங்கணும். அடுத்தது இஸ்லாமிய நாகரிகம்னா நாங்க எதை அழைக்கிற அப்படின்னு நீங்க கட்டாயம் விளங்கி வச்சுக்கொள்ளணும் பிள்ளைகள். எனவே சுருக்கமா சொல்றேன்டா, இஸ்லாமிய நாகரிகம் முதல்ல வானத்தை தொடும் கட்டடங்களை கட்டல,
வானத்தை தொட்ட கட்டடங்களை கட்டல, பெரிய சனத்தொகையை கூட்டல, ரைட்? அவங்க இந்த இஸ்லாமிய நாகரிகம் முதல்ல உயர்ந்த பண்புகளை வளர்த்தாங்க, ரைட்? கலாச்சாரம் மிக்க பண்புகள் கொண்ட என்ன செஞ்சாங்க? குடும்பம் மாறிச்சு, அதோட சமூகமும் மாறிச்சு, சமுதாயமும் மாறிச்சு, அதோட என்ன செஞ்சு சமூகம் மாறும் போது ஒரு நாகரிகமும் உருவாயிடுச்சு. அப்ப நாங்க அதைத்தான் விளங்கணுமே ஒளி இந்த அறிமுக கிளாஸ்ல நீங்க தெளிவா விளங்கி வச்சுக்கணும். அதாவது ஒரு நாகரீகம் வெறுமனே கட்டிடம் மட்டுமல்ல, மனிதனின் நடத்தையும் மாறும்போதுதான் இஸ்லாமிய நாகரிகம் உருவாச்சு. எனவே நம்மட இஸ்லாமிய நாகரிகம் எங்க உருவாது? எங்க உருவாது? கஅபத்துல. இங்கதான் உருவாகி இருக்குது. அப்ப ஆரம்பத்துல நான் சொன்னேன் டைம் மிஷின்ல கூட்டிட்டு போனேன் 1400 வருஷத்துக்கு அங்க அந்த டைம்ல இருக்கிற டைம்ல நாகரிகம்னு சொல்லல. ஆனா நபி அவங்க வந்ததுக்கு பிறகு நாங்க அதை நாகரிகம்னு சொல்றோம். அப்ப என்ன நடந்த அந்த கெப்புளுக்கு? நபி அவங்க என்ன செஞ்சாங்க? கட்டடங்களை கட்டினாங்க. அதனாலயா சொல்றோம் நாங்க நபி அவங்க கட்டிடங்களை கட்டினாங்க, அதுக்கான நாகரிகம். மனிதன நடத்தையை மாத்தினாங்க, சமூகத்தை மாத்தினாங்க, கலாச்சாரத்தை மாத்தினாங்க, சட்டங்களை கொண்டு வந்தாங்க. இதனாலதான் அது நாகரிகமாக மாறிச்சு. எனவே இதுதான் இன்றைக்கு நீங்க தெளிவாக விளங்கி வச்சு கொள்ளக்கூடிய முக்கியமான லெசனாக இருக்கிறது. சோ இதுதான் இந்த இஸ்லாமிய நாகரிக பாடம் உருவான வரலாறு. எனவே இப்ப நீங்க அவங்க எல்லாருக்கும் கிளியரா? இஸ்லாம் பாடம் சட்டத்தை படிக்கிறது, அந்த சட்டத்தை நாம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தும் போதுதான் அது இஸ்லாமிய நாகரிகமாக உருவாகும். எனவே அப்ப நாங்க இஸ்லாம் பாடத்துக்கும் இஸ்லாமிய நாகரிக பாடத்துக்கும் ஓகேயா? டிஃப்ரெண்ட் விளங்கிட்டா? ஓகே. இஸ்லாமிய நாகரிகம் உருவான வரலாறு கிளியரா? ஓகே. தென் இஸ்லாமிய நாகரிகம் உருவானது என்று சொன்னா ரைட். நான் 3 கேள்வி கேட்கிறேன் சொன்னேன். நாகரிகம் என்ன? இப்ப ரைட் நாங்க சமரிகளுக்கு நுழைவோம். நாகரிகம் என்ன? நல்ல கட்டடங்கள் மற்றும் நல்ல மனிதர்களோட பண்புகள் ரெண்டும் சேர்றதுனால உருவாகிறது தான் நாகரிகம். நாகரிகம், கல்வி, கலாச்சாரம், முழுமையான ஒரு ஆன்சர். கல்வி, கலாச்சாரம், மருத்துவம் அப்படின்னு எல்லா அடிப்படையிலையும் உருவாகிறது தான் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே ஒரு நாகரிகம் உலக வரலாற்றுல பல நாகரிகங்கள் நாங்க தொடரா பார்ப்போம். பட் நாகரிகம்டா இதுதான் அப்படி நாங்க தெளிவாக விளங்கி வச்சு கொள்ளணும். எனவே இஸ்லாமிய நாகரிகம் முதல்ல கட்டடங்களையா கட்டினாங்க? இல்ல. அப்ப இஸ்லாமிய நாகரிகம் முதல்ல இதை பழக்க வழக்கங்களை கொண்டு வர பழக்க வழக்கங்களை கட்டிடங்களை தான் கட்டினாங்க. அப்ப அது மிக முக்கியமான. சரி, தென் இதுதான் இந்த இஸ்லாமிய நாகரிக பாடத்துல அறிமுக வகுப்பாக இருக்குது. ஓகே, இப்ப ஏதாலும் உங்களுக்கு நீங்க சந்தேகம் இருந்தா கேளுங்க, இல்ல நாங்க சமரியில போகலாம். எனி டவுட்? கிளியரா? ரிசல்ட்டும் Z ஸ்கோரும் என்ன? எப்படி? உங்களோட A-level ரிசல்ட்டும் Z ஸ்கோரும் என்னது? A-level ரிசல்ட்டும் Z ஸ்கோரும் என்னது? 2AB 1.1 2AB 1.2. ஓகேயா? ஓகே, சரி. வேற எது சந்தேகம்? சரி, ஓகே. நாங்க அப்ப சமரி போமா? ஓகே, நோட்ஸ் எல்லாமே நாங்க குரூப்ல போடுறோம். சரி, நோட்ஸ் எல்லாமே நாங்க குரூப்ல போடுறோம். அப்ப நீங்க என்ன செய்யுங்க, அதை நீங்க கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. அதை பேமெண்ட் குரூப்ல நாங்க போடுவோம். சரி, ஓகே பிள்ளை. நாங்க அப்ப இதுதான் இன்றைய நாள்ல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சமாக இருக்குது. எனவே இஸ்லாமிய நாகரிக பாடத்துல அறிமுக செஷன் இதுதான். எனவே இஸ்லாமிய நாகரிக பாடத்துல அடிப்படையான விஷயங்கள் இதுதான், ரைட்? எனவே இன்றைய பாடத்துல நீங்க நாகரிகம் எப்படி உருவானது என்றதுக்கான தெளிவான விளக்கம் எல்லாமே நீங்க பெற்றுட்டீங்க. எனவே இன்னைக்கு நாங்க நாகரிகம் சம்பந்தமா எல்லாமே நாங்க பார்த்துட்டோம். எனவே மீண்டும் அடுத்த பாட வேளையில இந்த நாகரிகத்துல அடுத்த ஸ்டெப் நாங்க அடுத்த அறிமுக நிகழ்வு பார்ட் 2ல நாங்க அடுத்த செஷனை நாங்க சந்திப்போம், ஆரம்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த மாணவர்களே, Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Jazakallah khair.